எந்த ஒரு நாடா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த நாட்டுக்கு அத்தியாவசியமா தேவைப்படுற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அதண்ட ராணுவம். ஏன் இந்த ராணுவம்லாம் ஒரு நாட்டுக்கு அத்தியாவசியமா தேவைன்னு தெரியுமா? ஒரு நாட்டின் பாதுகாப்பை இந்த ராணுவம் தான் உறுதிப்படுத்தும். உதாரணத்துக்கு தீவிரவாத தாக்குதலா இருக்கட்டும், நாட்டின் எல்லையில ஏதாவது ஒரு மோதுதல் சம்பவமா இருக்கட்டும், இந்த மாதிரியான செயற்பாட்டுல எல்லாம் ராணுவத்தின் பங்கு ரொம்ப பெரிய அளவுக்கு இருக்கும். அடுத்து நாட்டின் சுதந்திரத்தை பராமரிக்கிறது. ஒரு நாட்டின் சுதந்திரம் பறி போகாம இருக்கணும்னா அதுக்கு அந்த நாட்டின் சட்டத்திட்டங்கள்லாம் சரியான முறையில நடைமுறைப்படுத்தப்படணும். உதாரணத்துக்கு நாட்டின் எல்லையை பாதுகாக்கிறதா இருக்கட்டும், கடல் மற்றும் வான்வெளி எல்லைகளை கட்டுப்படுத்துறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான செயற்பாட்டுல எல்லாம் ராணுவம் ரொம்ப பெரிய பங்கு வகிக்கும். அதோட நாட்டுல ஏதாவது ஒரு பேரிடர் ஏற்பட்டுச்சுன்னா அந்த டைம்ல நிவாரண உதவிகளை செய்யறதுக்கு அந்த நாட்டின் ராணுவம் ரொம்ப பெரிய மும்முரமா இருப்பாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேலைகளுக்கு ஒரு நாட்டின் ராணுவம் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. இந்த ஒரு காலகட்டத்தில் உலகத்துல இருக்க முதல் 10 ராணுவ படைகள் என்னங்கிறது தெரியுமா? அது எந்த நாட்டுல எல்லாம் இருக்கு, அவங்களோட ராணுவத்தின் பட்ஜெட் எவ்வளவா இருக்கு, அந்த ராணுவத்துல என்ன மாதிரியான ஆயுதங்கள்லாம் யூஸ் பண்றாங்க, இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்களை தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. அதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சதீஷ் எஸ்டுடி சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கலனா மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு சேரும். இப்போ நாம வீடியோக்குள்ள போகலாம். உலகத்துல இருக்க ரொம்ப பவர்ஃபுல்லான 10 ராணுவங்கள்ல 10வது இடத்துல இருக்குது ஐக்கிய ராஜ்யத்தின் ராணுவம், அதாவது யூகே ராணுவம். இவங்க கிட்ட இருக்க முக்கியமான ஒரு ஆயுதம் தான் சப்மரீன்ஸ். 4 அணு சப்மரீன்ஸ் யூகே ஆர்மி கிட்ட இருக்கு. ஒவ்வொரு சப்மரீன்ஸ்லயும் கிட்டத்தட்ட 40 ட்ரைடன்ட் ஏவுகணைகளை கொண்டு போற மாதிரி இருக்குது. இந்த ஒரு ஏவுகணையினால லண்டன்ல இருக்கக்கூடிய பாரிஸ் நகரத்தை முழுமையா அழிக்கக்கூடிய சக்தி இருக்குது. இந்த ராணுவத்துக்கிட்ட F-35 அப்படின்ற ஜெட் விமானங்கள்லாம் இருக்கு. இந்த F-35 அப்படின்ற விமானம் F-35A, F-35B, F-35C அப்படின்ற 3 பிரிவுல இருக்கு. இந்த F-35A பிரைஸ் மட்டும் பார்த்தோம்னா 82.5 மில்லியனா இருக்கு. அதே மாதிரி F-35B பிரைஸ் பார்த்தோம்னா 109 மில்லியனா இருக்கு. அதே மாதிரி F-33C பிரைஸ் பார்த்தோம்னா 102.1 மில்லியனா இருக்கு. அதோட இவங்க கிட்ட இருக்க கமாண்டோஸ் எல்லாம் SAS னு சொல்லப்படுற ஸ்பெஷல் ஏர் சர்வீஸ், அல்-கொய்தா, ISIS இந்த மாதிரியான தீவிரவாத அமைப்புகள்லாம் வீழ்த்துறதுக்கு இந்த கமாண்டோஸ் ரொம்ப பெரிய அளவுல அவங்களோட வேலைகளை செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம SBS அப்படின்ற ஒரு சீல் படையும் இவங்ககிட்ட இருக்கு. எதனால இந்த ராணுவத்திற்கு 10வது இடம் கொடுத்திருக்காங்கன்னு தெரியுமா? அதுக்கான காரணம் இவங்களோட பட்ஜெட் ரொம்ப குறைவா இருக்கனால. கிட்டத்தட்ட இவங்களோட பட்ஜெட் 68 பில்லியன் டாலர்ஸா இருக்கு. இது அமெரிக்க ராணுவத்தோட ஒப்பிடக்குள்ள 10% தான். அதோட சோல்ஜர்ஸ் எண்ணிக்கை பார்த்தோம்னா 1.9 லட்சமா தான் இருக்கு. இது சீனாவின் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸோட ஒப்பிடக்குள்ள 15% கூட இல்ல. இதனால தான் இந்த ராணுவத்திற்கு இதுல 10வது இடத்தை கொடுத்திருக்காங்க. 9வது இடத்துல இருக்கக்கூடிய ராணுவம் ஜப்பான் ராணுவம். இந்த ராணுவத்தின் பட்ஜெட் மட்டும் 52 பில்லியன் டாலர்ஸா இருக்கு. உலகத்துல இருக்கக்கூடிய ராணுவ பட்ஜெட்ல 5வது இடத்துல இந்த பட்ஜெட் இருக்கு. அதோட 2023ல போர் தாக்குதலுக்காக இந்த ஜப்பான் கவர்மெண்ட் 10 லட்சம் கோடியை இவங்க ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. இதுக்கான காரணம் என்னன்னா வடகொரியாவின் அணு ஆயுத பரிசோதனையும் சீனாவின் தென்சீன கடல் ஆக்கிரமிப்பு தான். இவங்க கிட்ட 27,000 டன் இருக்கக்கூடிய ஒரு மினி ஏர்கிராஃப்ட் கேரியரும் இருக்கு. அது மட்டும் இல்லாம 14 ஹெலிகாப்டர்ஸ் ஒரே நேரத்தில் தாக்கக்கூடிய அளவுக்கு சக்தியும் உங்ககிட்ட இருக்கு. இந்த ஜப்பான் ராணுவம் 2028க்குள்ள 6வது தலைமுறைக்கான போர் விமானங்கள்ல அவங்களோட படைகள்ல சேர்த்துக்குவாங்கன்னு சொல்லப்படுது. அதோட 2030க்குள்ள இவங்களோட படையில இருக்க சோல்ஜர்ஸ்க்கு பதிலா 30% ரோபோட்ஸை பயன்படுத்த போறாங்களாம். எதனால ஜப்பானுக்கு 9வது இடம் தெரியுமா? அவங்க கிட்ட பெரிய ஒரு அளவுக்கு போர் அனுபவம் இல்லாதது தான். ஏன்னா 1954க்கு பிறகு அவங்க எந்த ஒரு நாட்டோடையும் பெரிய அளவுக்கு போர்ல ஈடுபடல. அதோட அவங்க நாட்டுல அணு ஆயுதம் அப்படின்ற ஒரு விஷயமும் இல்ல. இந்த காரணத்தினால எல்லாம் தான் ஜப்பான் ராணுவத்துக்கு 9வது இடத்தை கொடுத்திருக்காங்க. 8வது சக்தி வாய்ந்த ராணுவம் தான் இஸ்ரேல் ராணுவம். சின்ன நாடு தான், ஆனா யாராலையும் ஈடு செய்ய முடியாத அளவுக்கு இவங்களோட தொழில்நுட்பம் எல்லாம் இருக்கு. இவங்க கிட்ட ஹேண்டோம் அப்படின்ற ஒரு இரும்பு கவசம் இருக்கு. இதனால 90% சரியான முறையில தாக்குதல்களை தடுத்து நிறுத்த முடியும். ஹமாஸ்க்கு இடையிலான போர்ல கிட்டத்தட்ட 15,000க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் இதால முறையடிக்கப்பட்டிருக்கு. அதோட மொசாத் அப்படின்ற கண்ணுக்கு தெரியாத ஒரு உளவு படையும் இவங்க கிட்ட இருக்கு. இது உலகத்திலே ரொம்ப முக்கியமான ஒரு உளவு படை. ஈரான் அணு ஆலோசகரை ஒரு பேனாவுல விஷத்தை தடவி கொள்றதா இருக்கட்டும், 50,000க்கு மேலான அணு ஆயுத தகவல்களை திருடுனதா இருக்கட்டும், AI மூலமான ரோபோட்ஸ்ல
துல்லியமா தாக்குதலை நடத்துறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான வேலையிலாம் இவங்க ரொம்ப ஸ்பெஷல். எதனால இந்த பட்டியல்ல இஸ்ரேலுக்கு 8வது இடம்னு தெரியுமா? ஏன்னா இஸ்ரேலுக்கு வந்து பொதுவா 2 பலவீனமான காரணங்கள் இருக்கு. அதுல ஒன்னாவது, எதிரி நாடு ஏதாவது ஒரு தாக்குதலை மேற்கொண்டா இஸ்ரேல் முழுக்க பாதிப்படையும். 2வது, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மனித வளம். 9.5 மில்லியன் அளவுக்கு தான் மக்கள் வந்து அங்க இருக்காங்க. 7வது சக்தி வாய்ந்த பெரிய ராணுவம் எதுன்னு தெரியுமா? அதுதான் தென்கொரியா. வடகொரியாவுக்கு எதிரா வடகொரியாவின் 6000 ஏவுகணைகளுக்கு எதிரா 16 லட்சம் தென்கொரியா சோல்ஜர்ஸ் வந்து இருக்கிறாங்க. அதோட அவங்ககிட்ட ரொம்ப ஸ்பெஷலா K9 சொல்லக்கூடிய பீரங்கிகளும் இருக்குது. இந்த K9 பீரங்கியால 15 செகண்டுக்குள்ள 3 ரவுண்ட் தாக்குதல்களை மேற்கொள்ள முடியும். அதோட இந்த பீரங்கிகள் தான் உலகத்தின் நம்பர் 1 ஏற்றுமதியாகவும் இருந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 10 நாடுகளுக்கு 1800க்கு மேலான பீரங்கிகளை வந்து இவங்க வந்து ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. எதனால இந்த தென்கொரியா ராணுவம் வந்து 7வது இடத்துல இருக்குன்னு தெரியுமா? ஏன்னா தென்கொரியாவை பொறுத்த வரையில AI ரோபோட்களை 2030க்குள்ள 30% அவங்களோட படையில வந்து சேர்த்துக்குவாங்க. அதோட சைபர் தாக்குதல் எந்த ஒரு எதிரி நாட்டையும் 27 வினாடிக்குள்ள இவங்களால எக் பண்ண முடியும். அடுத்தது ஐரோப்பியாவின் சூப்பர் பவர்னு சொல்லக்கூடிய பிரான்ஸ். இந்த ராணுவம் உலகத்துல 6வது மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ராணுவமா இருக்குது. பிரான்ஸ் கிட்ட இருக்க அணு ஆயுதங்களும் சரி, அவங்க கிட்ட இருக்க கருப்பு நிற ரஃபேல் 4 விமானங்களா இருக்கட்டும் சரி, அவங்களோட நாட்டு ராணுவத்துக்கு இந்த 2 விஷயமும் பெரிய ஒரு சக்தியாவே இருக்குது. பிரான்ஸ் கிட்டத்தட்ட 290 அணு ஆயுதங்களை வச்சிருக்கு. அதோட உலகத்துல ரொம்ப பெரிய அணு ஆயுத களஞ்சியமும் பிரான்ஸ் கிட்ட தான் இருக்கு. அதோட இவங்க எங்க இருந்தாலும் தாக்கக்கூடிய 4 சப்மரீன்ஸையும் வச்சிருக்காங்க. அதோட ஏவுகணைகளை கொண்டு போறதுக்கான ரஃபேல் ஜெட்டா இருக்கட்டும், நிலத்தில இருந்து தாக்குதலை மேற்கொள்றதுக்கான பலஸ்டிக் ஏவுகணைகளா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் வச்சு ஒரு முக்கோண தொடர்ல இவங்களால யுத்தங்களை நடத்த முடியும். எதனால இந்த ராணுவத்திற்கு 6வது இடம்னு தெரியுமா? ஏன்னா அதண்ட 2 முக்கியமான பலவீனங்கள்னால தான். ஒன்னாவது, அவங்க படையில இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் எண்ணிக்கை பார்த்தோம்னா 2.1 லட்சமா மட்டும்தான் இருக்கு. இது அமெரிக்க படையோட ஒப்பிடக்குள்ள வெறும் 10% தான். 2வது, அவங்களோட கடற்படையை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் மட்டும் தான் இருக்குது. ஆனா அமெரிக்கா கிட்ட 11 ஏர்கிராஃப்ட் கேரியர் இருக்கு. அடுத்தது, சீனாவையும் பாகிஸ்தானையும் ஒரே நேரத்தில் எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு 3 முனைகள்லையும் பலம் கொண்ட நாடு தான் இந்தியா. உலகத்தில் இருக்கக்கூடிய 5வது மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ராணுவம் இருக்கக்கூடிய நாடும் இந்தியா தான். இந்திய ராணுவத்தில் 14,000க்கு மேற்பட்ட சோல்ஜர்ஸ் வந்து இருக்கிறாங்க. அதோட 5000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி தாக்குதலை நடத்தக்கூடிய அக்னி V, அதோட ரஃபேல் விமானங்கள், அது மட்டும் இல்லாம INS விக்ராந்த், இந்த மாதிரி எக்கச்சக்கமான படையாற்றலை கொண்ட ஒரு ராணுவம் தான் இந்திய ராணுவம். இதண்ட EW ரேடார் சிஸ்டத்தினால ஒரே நேரத்தில் 100 விமானங்களை இதால செயலிழக்க முடியும். அதோட அவங்க கிட்ட இருக்க தேஜஸ் MK1A அப்படின்ற விமானங்கள் 3 விமானங்கள் இருக்கதா சொல்லப்படுது. இதோட ஒன்ற பிரைஸ் வந்து 365 கோடி ரூபாய்களா இருக்குது. அதோட INS விக்ராந்த் கிட்டத்தட்ட 30 போர் விமானங்களோட அணு ஆயுத திறனை கொண்டது. அக்னி V 5500 கிலோமீட்டர் வரைக்கும் போயிட்டு தாக்குதலை துல்லியமா மேற்கொள்ளக்கூடியது. இதுல ஐரோப்பியாவில் இருக்க நாடுகளும் மற்றது சீனா முழுவதும் போயிட்டு இதால அதோட தாக்குதலை மேற்கொள்ள முடியும். உலகத்துல மிக சக்தி வாய்ந்த 4வது இடத்துல இருக்கக்கூடிய ராணுவம் தான் சீனாவின் ராணுவம். இவங்க கிட்ட கிட்டத்தட்ட 30 லட்சம் சோல்ஜர்ஸ் வந்து இருக்கிறாங்க. அதோட இவங்க கிட்ட ஹைபர்சோனிக் மிசைல்ஸ் எல்லாம் இருக்கு. அதோட 400 அணு ஆயுதங்களை இந்த சீனா வந்து வச்சிருக்காங்க. உலகத்தின் 3வது பெரிய அணு ஆயுத களஞ்சியமும் இந்த சைனாவுல தான் இருக்கு. இவங்க 4வது இடத்துல இருக்க முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? முதலாவது, 1979க்கு பிறகு எந்த ஒரு பெரிய போர்லையும் இவங்களால ஈடுபடவே முடியல. அதனால இவங்களுக்கு போர் அனுபவம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. மத்தது, அமெரிக்காவோட ஒப்பிடக்குள்ள இவங்க கிட்ட 3 ஏர்கிராஃப்ட் கேரியர் மட்டும்தான் இருக்கு. ஆனா அமெரிக்கா கிட்ட 11 ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் வந்து இருக்கு. அடுத்தது, உலகத்தின் 3வது மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ராணுவம் எதுன்னு தெரியுமா? அதுதான் ரஷ்யாவின் ராணுவம். 6000க்கு மேலான அணு ஆயுதங்களையும் மத்தது S-400 சொல்லப்படுற ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் இந்த ரஷ்யா வந்து வச்சிருக்காங்க. 6000 அணு ஆயுதங்களும் அதோட உலகத்துல மிகப்பெரிய அணு களஞ்சியமும் இருக்கக்கூடிய ஒரே நாடு ரஷ்யா தான். அதோட S-400 சொல்லப்படுற இவங்களோட கவசம் தாக்குதல்களை இலகுவா இனங்கண்டு அழிக்கக்கூடியது. இது ஒரே நேரத்தில் 36 இலக்குகளை வந்து சரியான முறையில சுட்டு வீழ்த்திரும். அதோட F-35 and B-2 பாம்பர்ஸ கண்டறியறதுக்கான ரேடார் சிஸ்டமும் ரஷ்யா கிட்ட இருக்கு. அதுதான் SUV ரேடார் சிஸ்டம். இதனால இந்த லிஸ்ட்ல ரஷ்யாவுக்கு 3வது இடம்னு தெரியுமா? இதுக்கு காரணம் ரஷ்யா வந்து கொஞ்சம் பழமையான ஆயுதங்களை பயன்படுத்துறது தான். அதுல முக்கியமானது T-72
F-22 டேங்கர்கள். அதோட ரஷ்யாவின் மனிதவள அழிப்பு. இதுவரைக்கும் நடந்திருக்க போர்ல கிட்டத்தட்ட ரஷ்யாவின் 10 லட்சம் சோல்ஜர்ஸ் கொல்லப்பட்டிருக்கலாம்னு சொல்லப்படுது. உலகத்தின் மிக சக்தி வாய்ந்த 2வது இடத்துல இருக்கக்கூடிய ராணுவம் என்னன்னு தெரியுமா? அதுதான் அமெரிக்க ராணுவம். 11 ஏர்கிராஃப்ட் கேரியர்கள் F-22 ஜெட்டோட சேர்த்து 962 பில்லியன் பட்ஜெட்னு சொல்லி ரொம்ப பெரிய சக்தி வாய்ந்த ராணுவமா அமெரிக்க ராணுவம் இருந்துகிட்டே இருக்காங்க. உலகத்துல இருக்கக்கூடிய 80% ஏர்கிராஃப்ட் கேரியர் அமெரிக்கா கிட்ட தான் இருக்கு. அதண்ட கிட்டத்தட்ட மொத்த எண்ணிக்கை 11. கிட்டத்தட்ட ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர்ல 90 போர் விமானங்களும் 5000 சோல்ஜர்ஸையும் கொண்டு போக முடியும் ஒரே நேரத்துல. அதோட சவுண்டை விட 2 மடங்கு வேகமா போகக்கூடிய F-22 விமானமும் அமெரிக்கா கிட்ட தான் இருக்கு. அதோட B-2 பாம்பர்ஸ், F-35 போர் விமானங்கள், இது எல்லாத்தையும் விட அவங்களோட ராணுவ பட்ஜெட் 962 பில்லியன் டாலர்ஸா இருக்குது. இருந்தாலும் அமெரிக்கா ராணுவம் 2வது இடத்துல இருக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? அவங்க யூஸ் பண்ற F-35 அப்படின்ற போர் விமானத்தின் தயாரிப்பு ரொம்ப குறைவாவே இருக்கு. இப்போதைக்கு கிட்டத்தட்ட அவங்ககிட்ட இருக்கக்கூடிய விமானங்களோட எண்ணிக்கை பார்த்தோம்னா, அதாவது F-35 விமானங்களோட எண்ணிக்கை பார்த்தோம்னா வெறும் 45 மட்டும்தான் இருக்கு. மத்தது மனித வள செலவு. கிட்டத்தட்ட பட்ஜெட்ல 40% தொகையை சோல்ஜர்ஸ் சம்பளமாகவும் அவங்களோட மெடிக்கல் சர்வீசஸ்க்காக யூஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. அதோட முக்கியமா சீனாவின் வளர்ச்சி. சீனாவின் ஹைபர்சோனிக் மிசைல்ஸ் எல்லாம் ரஷ்யாவோட S-400 ஊடுருவக்கூடியது அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு பெரிய ஒரு தலைவலியா தான் இருந்துட்டு இருக்கு. அப்போ உலகத்துல இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மிகப்பெரிய முதலாவது ராணுவ படை எது? உலகின் மிகப்பெரிய ராணுவ பேரரசுன்னு சொல்லக்கூடியதும் கிட்டத்தட்ட 750க்கு மேல உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லயும் அவங்களோட ராணுவ தளங்களை வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 11 ஏர்கிராஃப்ட் கேரியர்களையும் AI ரோபோட்னு சொல்லி ரொம்ப அட்வான்ஸா இருக்கக்கூடிய ஒரே ஒரு ராணுவம் தான் அமெரிக்க ராணுவம். ஏன்னா எனக்கு நாத்தாண்டா போட்டிங்கிற மாதிரி அமெரிக்காவோட டெக்னாலஜியா இருக்கட்டும், அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆயுத பலத்துக்கும் எந்த ஒரு நாடாலையும் நிகரா நிக்கவே முடியல. அது மட்டும் இல்லாம நேட்டோட தலைமையும் அமெரிக்கா தான். இந்த ஒரு அமைப்பை யாராலையுமே என்ன செய்யலாதுன்னா ஈடு செய்யவே முடியாது. நீங்க பார்த்த ராணுவத்துல எந்த நாட்டுன்ற ராணுவம் உங்களை பயமுறுத்துது அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம நம்ம சதீஷ் S2D சேனலையும் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.